ஒரு கஸ்டமர் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு ஜேர்னி இருக்குது. ஸோ அந்த ஜேர்னியினூடாக வந்து தான் வந்து அவர் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவேர்னஸ், அண்ட் ரெண்டாவது கன்சிடரேஷன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்வர்ஷன். அண்ட் இந்த 3 ஸ்டேஜஸையும் தாண்டி வந்து தான் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து உங்களுடைய கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு. முதலாவது அவேர்னஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட்டை நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம். உதாரணமாக ஒரு 1,00,000 பேருக்கு வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இந்த 1,00,000 பேர்லேருந்து, இந்த 1,00,000 மக்கள்லேருந்து ஒரு எத்தனாயிரம் பேர் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போது 1,00,000 பேர்லே நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணோம்னு சொன்னால் 1,00,000 பேரும் வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நாங்கள் ஜஸ்ட் தெரியப்படுத்துகிறோம். எல்லாமே வந்து புது ஆடியன்ஸ், புது மக்கள், எங்களுடைய பிஸ்னஸை பற்றி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஒரு 1,00,000 பேருக்கு. அண்ட் இதில் ஒரு 50,000 பீப்புள், ஒரு 50,000 மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன். அண்ட் இதே மாதிரி மூணாவது இந்த 50,000த்திலிருந்து மூணாவது ஸ்டேஜஸுக்கு ஒரு 5,000லேருந்து ஒரு 10,000 பீப்புள் வந்து வருவாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன். அண்ட் இந்த மாதிரியான 3 ஸ்டேஜஸ் இருக்குது ஒரு கஸ்டமர் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இந்த 3 ஸ்டேஜஸுக்கும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து எங்களுடைய ஆட்ஸை வந்து ரன் பண்ணுவோம். உதாரணமாக அவேர்னஸில் வந்து முதலாவது நாங்கள் தெரியப்படுத்திடுவோம் எங்களுடைய பிஸ்னஸை பற்றி. அதுக்கப்புறமா இதில் ஒரு 50,000 பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க தானே, கன்சிடர் பண்ணுறாங்க தானே, இவங்களுக்கு வந்து நாங்கள் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். இப்போ அந்த 50,000 பீப்புளில் வந்து யாரெல்லாம் வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ இவங்களை நாங்கள் டார்கெட் பண்ணி இவங்களுக்கு வந்து நாங்கள் கூப்பன் கோட், அதே மாதிரி நாங்கள் ஆஃபர், பை ஒன் கெட் ஒன், இந்த ஆஃபர் எல்லாமே வந்து நாங்கள் கொடுப்போம். இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணி இந்த மார்க்கெட்டிங் ஃபனல், இந்த பிஸ்னஸ் ஃபனலை நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுடைய ஃபேஸ்புக் ஆட்ஸை வந்து நாங்கள் எஃபெக்டிவாக வந்து ரன் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரியான டிப்ஸ்களுக்கு வந்து மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.